ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது வெளியாகியுள்ள நகைக்கடன் தள்ளுபடி. இந்த வருடம் இந்த எலெக்ஷனில் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகப்போகுது, விவசாய கடன் யாருக்கெல்லாம் விவசாய கடன், பயிர்க்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகுதோ அதை பற்றின அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், இந்த நகைக்கடன் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, யார் யாருக்கெல்லாம் அதற்கு தகுதியுடையவர்கள், யார் யாரெல்லாம் அதற்கு தகுதி இல்லாதவர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கின நகைக்கடன் சுய உதவி குழுக்களில் வாங்கின கடன்கள் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகுது, எந்த மாதத்திலிருந்து இதற்கான அஃபீஷியலாக உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்பந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலெக்ஷனில், அதாவது கடந்த 2021 தேர்தலில் எப்படி நகைக்கடன் தள்ளுபடி ஆனதோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டும் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, என்ன தகுதியின் அடிப்படையில் அவங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, அதற்கான பட்டியலில் உங்களோட பேர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கணும், இனிமே நகை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருடைய டவுட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி இந்த எலெக்ஷன்லேயும் ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக டவுட் ஆகாதீங்க. இந்த எலெக்ஷன்லையுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் 40 கிராம் வரை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. கடந்த முறை பண்ணினது போலவே இந்த வருடமும் பண்ண போகிறாங்க. நமக்கு கடந்த முறையை விட இந்த முறை நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய விஷயங்களை நம்ம தமிழக அரசு பண்ணிட்டு வராங்க. பயிர்க்கடன், விவசாய கடன், அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு மகளிர் இந்த உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக நமக்கு வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து 2000 ரூபாயாக கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு நமக்கு பொங்கல் தொகுப்பாக 5000 ரூபாய் பணம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டு வரோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகைக்கடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தகுதி வேணும், கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகைக்கடன் வாங்கியிருந்தோம், நகை தள்ளுபடி ஆச்சு நம்ம நகை, அப்போ இந்த வருடமும் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் போன முறை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த முறையும் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதற்கப்புறமா வேறு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும், என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் வச்ச நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, கனடா பேங்க்கில் வச்சுருக்குறோம், இல்லை டிபிஎஸ்சில் வச்சுருக்குறோம், இது அதாவது அரசு, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பேங்காக இருந்தாலும் சரி, மத்திய அரசு பேங்காக இருந்தாலும் தள்ளுபடி ஆகாது. நம்மளுடைய கூட்டுறவு, கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு விஷயம். சரி, இதற்கப்புறமாக வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு அப்படின்றது இருக்கும். அந்த ரேஷன் கார்டில் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை யாராவது ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டையில் ஒருவருக்கு மட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தருக்கு தள்ளுபடி ஆகும். அதோடு கூட உங்களுடைய ஆதார் எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கோட இணைச்சிருக்கணும். அதாவது இது சிட்டியில் உள்ளவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் கிராமத்தில் உள்ளவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட நீங்கள் இணைச்சிருக்கணும். அதோடு கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். இன்னொன்று, நீங்கள் 2021 நீங்கள் நகை வச்சு நீங்கள் நகைக்கடன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருந்தாலும் இந்த தடவையும் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஆனால் நீங்கள் இந்த 2025 வச்சுட்டு 2026 நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆகாது. ஸோ நீங்கள் வச்சு குறைஞ்சது 1 வருடத்திலிருந்து 2 வருடமாக ஆயிருக்கணும். நீங்கள் 1 முறை அல்லது 2 முறை நீங்கள் வட்டி கட்டியிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5 சவரனுக்கு மேற்பட்ட நகைகளும் தள்ளுபடி ஆகும். அதாவது 5 சவரனுக்கு மேற்பட்டு நீங்கள் நகை வச்சுருந்தாலும் 5 சவரனை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் 5 சவரன் தான் நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 சவரனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷமான ஆயிடுச்சு உங்களுடைய நகை வச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இதற்கான பட்டியலை ஆல்ரெடி கூட்டுறவுத்துறை வங்கியில் சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75% மக்களுக்கு, அதாவது கூட்டுறவுத்துறையில் 100%ல் 75% பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதாவது அதிகமான மக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதே சொல்கிறாங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அரசு ஊழியராகவோ கூட்டுறவு வங்கியில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது. இந்த பிஹெச்எஸ், ஏஏஒய் இந்த மாதிரி இந்த ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது அரிசி மற்ற எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். விரைவில் அதற்கான அஃபிஷியலான அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூட்டுறவு வங்கிகள்லேருந்து வழங்குவாங்க. மேற்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.